வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கான இங்கிலீஷ் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மண்டே நடக்க போகுது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மார்ச் 2025 எக்ஸாமில் நடந்த ஒரிஜினல் கொஷின் பேப்பரை தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ் பண்ணிடலாம். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணுங்கள். அண்டு 1 மார்க்ஸை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். புக் பேக்கில் இருக்க 1 மார்க்ஸ்லாம் தெளிவாக கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸில் இருக்க 1 மார்க்ஸ் எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். அண்டு 5 மார்க்ஸ் கொஷின், ப்ரோஸ்லேருந்து 5 மார்க் கொஷின், போயம்லேருந்து 5 மார்க்ஸ் கொஷின், அண்டு உங்களுக்கு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு ஆன்சர் கேட்பாங்க. நீங்கள் அந்த பேசேஜிலேருந்து ஆன்சர் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எல்லாமே நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்தமாதிரி கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்த்துட்டு போங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் நல்லா கோத்ரூ பண்ணாலே இந்த இங்கிலீஷ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நான் அப்லோட் பண்ணிடுறேன். இந்த கொஷின் பேப்பருக்கான கவர்மெண்ட் ஃபுல் ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த 1 மார்க்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் உங்களுக்கு 3 சினானிம்ஸ் கேட்பாங்க. சினானிம்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் புக் பேக்கில் இருந்து தான் கேட்பாங்க. புக் பேக்கில் இருக்க க்ளோசரி வேர்ட்ஸை தெளிவாக படிச்சுக்கோங்க. அப்புறம் ஆன்டனானிம்ஸ் 3 கேட்பாங்க, ஆப்போசிட் வேர்ட்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரிஷன் ப்ரிஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க, ப்ரிஃபிக்ஸ் சபிக்ஸ் கேட்பாங்க. அப்புறம் அப்ரிவேஷன் HDMIனா என்னது ஃபுல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரேசல் வெர்பு, காம்பவுண்ட் நவுனு, ப்ரிப்போசிஷன், டென்ஸ் ஃபார்ம், அப்புறம் ஆல்டர்னேட்டிவ், இது எல்லாத்துக்குமே ஆன்சர் பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப்லேயே இருக்குது. நீங்கள் அதை பார்த்து படிச்சுக்கோங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் இருக்க 1 மார்க்ஸை தெளிவாக கோத்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் செக்ஷன் 1ல் என்ன கொஷின்னா, வாட் ப்ராம்ப்டட் த யங் சீகல் டு ஃப்ளை ஃபைனலி, வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், படிச்சுக்கோங்க. மென்ஷன் த ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் INSV Tarini. 17th கொஷின், வாட் டிட் ஆதித்யா ஆஃபர் சன்யால், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். 18th கொஷின், வாட் வாஸ் த டாக்டர் வார்னிங் டு டாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீட் த ஃபாலோயிங் செட் ஆஃப் poetic லைன் அண்ட் ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங். போயம்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லைன் கொடுத்துட்டு கீழே வந்து கொஷின் கேட்பாங்க. நீங்கள் அந்த போயத்தை வந்து பார்த்தீங்கன்னா படித்து நீங்கள் ஆன்சர் ரைட் பண்ணணும். இது மேக்ஸிமம் புக் பேக்கில் இருந்து தான் வரும். உங்களுக்கு அந்த ஆன்சருக்கு தெரியலனா மேக்ஸிமம் அந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்க 2 லைன்லேருந்து தான் இருக்கும். அதனால் எந்த கொஷினும் விட்டுட்டு வராதிங்க. விட்டுட்டு வராமல் அந்த மேலே இருக்க லைன்ஸ், ஆப்டான லைன்ஸு, நீங்கள் படிக்கிற கொஷினுக்கு ஏற்ற மாதிரி அங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா வேர்டோட ஒரு சென்டென்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அந்த லைனை தூக்கி அப்படியே ரைட் பண்ணி வைங்க. எந்த கொஷினும் விட்டுட்டு வராதிங்க. இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராமர் பகுதியிலேருந்து கேட்குற கொஷின். 23, ரீரைட் த சென்டென்ஸ் இன் ரிப்போர்ட்டர் ஸ்பீச், அதுலேருந்து கன்ஃபார்ம் கேட்டுருவாங்க. டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்சிலேருந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ்லேருந்து கன்ஃபார்ம் கேட்டுருவாங்க ஒன்று. அப்புறம் பஞ்சுவேஷன்னா பேசிக்காக என்ன பண்ணுவீங்க, இனிஷியலாக ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஸ் லெட்டராக மாற்றணும், லாஸ்ட்டு ஃபுல் ஸ்டாப்பாக மாற்றணும். அதே WH கொஷின், வாட், வேர், ஹவு, அந்த மாதிரிலாம் கொஷின் கேட்டாங்கன்னா லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஷின் மார்க் வைக்கணும். அதுமாதிரி ஒரு எக்ஸ்லாமேட்ரி, ஆச்சரியமாக ஒரு கொஷின் இருந்ததுன்னா ஆச்சரிய குறி போடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நேம்லாம், பேர்லாம் வந்ததுன்னா நம்ம கேப்ஸ் லெட்டரில் போடணும். அந்தமாதிரி பேசிக்கான இதுவெல்லாம் நீங்கள் பண்ணி வைங்க, சரிங்களா. அப்போ ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் இன் கரெக்ட் ஆர்டர் டு மேக் மீனிங்ஃபுல் சென்டென்ஸு. நீங்கள் மாற்றி கொடுத்துருப்பாங்க வேர்டை, அதை நீங்கள் கரெக்டாக மாற்றி நீங்கள் அதை ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக கொண்டு வரணும். அப்புறம் செக்ஷன் 4ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட் மேப் கொடுப்பாங்க. ரோட் மேப் பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாக மார்க் வாங்கலாம். நீங்கள் பேசிக் ஸ்டெப்பாக ரைட் பண்ணுங்கள். இப்போ இந்த ரோட் மேப் பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கீங்க. நீங்கள் மார்க்கெட்டிலேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்மசி, மருந்தகத்துக்கு போகணும். பார்மசி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்குது, மார்க்கெட் ஃபஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் எப்படி போவீங்கன்னா சிம்பிள் ஸ்டெப்பாக எழுதுங்க. கோ ஸ்ட்ரைட் டு ரீச் த மெயின் ரோடு, அந்த டேர்ன் லெஃப்ட், கோ ஸ்ட்ரைட்டு. அப்புறமேட்டு டேர்ன் ரைட், யூ ரீச் நார்த்தன் ரோடு அண்ட் ஃபைனலி யூ ரீச் த பார்மசி. அந்த மாதிரி சிம்பிள் ஸ்டெப்ஸ் அண்டு சிம்பிள் வேர்ட்ஸை வச்சு எழுதுங்க. மோர் காம்ப்ளிகேட்டடாக நம்ம பெரிய சென்டென்ஸாக கொடுக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. நெக்ஸ்ட்டு பார்ட் 3ல் செக்ஷன் 1 உங்களுக்கு இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு 3 ப்ரோஸை கவர் பண்ணிக்கோங்க. 3 லெசனை மட்டும் கவர் பண்ணிக்கோங்க. அண்ட் போயம்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 லெசன் இல்லை லாஸ்ட்டில் இருக்க லெசன் அப்படின்னு ஒரு கவர் பண்ணிட்டீங்கன்னா, ஃபஸ்ட்டு 3 லெசனை கவர் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணிடலாம். 29, describe the struggles underwent by the young seagull to overcome its fear to flying. Describe the funny incident that caused the confusion in the house. How did use technology in our day-to-day lives? Explain the last day of M. Hamel in school. ஒரு யூனிட்டில் ஒரே ஒரு பேராகிராஃப் மட்டும் படிச்சுக்கோங்க. ஒரு பேராகிராஃப் படிச்சுட்டு அந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் இருக்க பேராகிராஃப் கொஷினாக தான் இருக்கும். உங்கள் புக்கில் ஒரு யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஜென்ரலாக ஒரு பேராகிராஃப் படிச்சுட்டு உங்களுக்கு கேட்குற கொஷின் வந்து எந்த லெசன்னு தெரிஞ்சுட்டா நீங்கள் அந்த பேராகிராஃபை ரைட் பண்ணிவிடுங்க.
நெக்ஸ்ட்டு செக்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயம்லேருந்து பேராகிராஃப் கேட்பாங்க. டிஸ்கிரைப் த ஜேர்னி ஆஃப் லைஃப் இந்த போயம், லைஃப்பை பற்றி கேட்டிருக்காங்க. இந்த போயம் நோ மென் ஆர் ஃபாரினை பற்றி நீங்கள் எழுதணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 போயம் சென்டென்ஸ் கொடுத்துட்டு ரைமிங் வேர்ட்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைமிங் ஸ்கீமு, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு, அலிட்ரேஷன் வேர்ட்ஸ் இதெல்லாம் ரைட் பண்ண சொல்லுவாங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் பேராப்ரேஸ் நெக்ஸ்ட்டு செக்ஷன் 3ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன் த கரெக்ட் ஆர்டர். இது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா மேக்ஸிமம் ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த கொஷினை நீங்கள் அட்டன் பண்ணோன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்க 6 உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் எத்தனை சப்ளிமெண்ட்ரி ரீடர் இருக்கோ அது எல்லாத்துக்குமான ஸ்டோரி உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருந்தால் இந்த கொஷின் அட்டன் பண்ணிடலாம். அப்படின்னா கீழே இருக்க உங்களுக்கு ஒரு பேரா கொடுத்துட்டு கீழே ஒரு 4 கொஷின் கேட்பாங்க. அந்த கொஷினுக்கான ஆன்சர் மேலேயே தான் இருக்கும், நீங்கள் செலக்ட் பண்ணி எழுத போகிறீங்க. இந்த கொஷினை ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம், நம்ம 5 மார்க்ஸ் வாங்கிடலாம். அப்புறம் செக்ஷன் 4 பார்த்தீங்கன்னா முதல் அட்வர்டைஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நார்மல் அண்டு கரெக்டான அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கொடுத்து ஒரு சூப்பராக க்ரியேட் பண்ணி அழகாக க்ரியேட் பண்ணுங்கள். ஓவராக ரைட் பண்ணாதீங்க, ஓவராக டிசைன் பண்ணுறது அந்த மாதிரியும் வேணாம். பட் சிம்பிளாக இருக்கணும். அண்டு கொடுத்துருக்க எல்லா இன்ஃபர்மேஷன் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ரேர் புக்ஸு மோர் தென் 20,000 2,000 புக்ஸ் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனும் இருக்கணும். புக்குனாலே புக்கு டயக்ராமும் இருக்கணும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா டாபிக் இருக்கணும், ஷாப் ஏபிசி ஷாப் இல்லை புக் ஷாப் அந்த மாதிரி எதனா வச்சுக்கோங்க. கீழே அட்ரஸ் இருக்கணும். அண்ட் ஓவர் டிசைன் வேணாம். பட் பென்சில், பென்னு, புக்கு இந்த டயக்ராம்லாம் நீங்கள் வச்சு ஆஃபர் அப்படின்லாம் வச்சு நீங்கள் அழகாக வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். ஈஸியாக மார்க்ஸ் வேண்டிய இடம் இது. அப்புறம் 40 பார்த்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங், அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 41 பார்த்தீங்கன்னா யூஆர்ஏ ஸ்கூல் பீப்புள் லீடர் ப்ரிப்பேர் ஏ நோட்டீஸ் ரைட் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ட்ரிப் டு பாபநாசம் போகிறீங்க, அது ஒரு நோட்டீஸ் ரைட் பண்ண சொல்கிறாங்க. அந்த ஃபார்மேட் பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த பிக்சரை பார்த்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு 5 சென்டென்ஸ் கொடுக்க சொல்கிறாங்க. இதை பார்த்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் கொடுத்துடலாம். அப்புறம் 3rd கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மேக் நோட்ஸ் ஆர் ரைட் சம்மரி ஆஃப் த ஃபாலோயிங் பேசேஜ். நோட்ஸ் சம்மரி இது ரெண்டுத்தையும் பார்த்துக்கோங்க. நோட்ஸ்னால் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒவ்வொரு பேராவாக பிரிச்சுட்டு அதில் பார்த்தீங்கன்னா சப்டாப்பிக்காக போட்டு அந்த சப்டாபிக் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3 வேர்டு 4 வேர்டு அந்த மாதிரி ரைட் பண்ணுற மாதிரி வரும். அதே சம்மரினா ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி அந்த மாதிரி வச்சு ரைட் பண்ணுற மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபை த எரர், அதை பார்த்துக்கோங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெமரி போயம் ஈஸியாக அட்டன் பண்ண வேண்டிய பகுதி. நெக்ஸ்ட்டு பார்ட் 4ல் பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் இன்ஸ். இந்த கொஷின்லாம் விடாதீங்க, அவங்க கொடுத்துருக்க இன்ஸை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே அந்த ஸ்டோரியை படித்து பார்த்து நீங்களே ரைட் பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று போயம் கொடுத்துருவாங்க, இல்லை பேராகிராஃப் கொடுத்துட்டு கீழே ஒரு 4 கொஷின் கேட்பாங்க. இது ஈஸியாக கிளியர் பண்ண எழுத வேண்டிய பகுதி தான். மேக்ஸிமம் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜென்ரலாக படிக்காமலே இந்த பேப்பரை போய் கிளியர் பண்ணலாம். பட் என்ன பண்ணோன்னா நீங்கள் அந்த ஃபார்மெட்டை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு நிறைய கொஷின் ட்ரை பண்ணி பார்த்துட்டு போனீங்கனாலே இந்த பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பாஸ் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ எப்படி ரைட் பண்ணணும் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவோட போடுறேன். அண்ட் ஆன்சர் கீயும் எப்படி வந்து கவர்மெண்ட்லேருந்து திருத்துவாங்க அதை பேஸ் பண்ணியும் போடுறேன். அண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோலாம் போட்டிருப்பேன், அதையும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.